வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் அப்படின்றது எப்போ வெளியிடுவாங்க, அண்ட் அந்த பணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்காதா அப்படின்னா எப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பெல்லாம் வெளியிட போகிறாங்க, இது சம்மந்தப்பட்ட முழுமையான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றதை புரியும். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 3935 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முதற்கட்ட வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு 727 இன்க்ரீஸ் பண்ணி 4662 மாற்றுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்னோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா தகுந்த மாதிரி ஜாப் வேக்கன்சிஸ் எல்லாமே இது அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2500 5000 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 3 முறை 4 முறை வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் எல்லாமே கடந்த காலங்களில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணது 727, இரண்டாம் கட்ட வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 ஒரு 5500 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். சென்றாண்டு வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 9600, இந்த ஆண்டு வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 10,000 வேக்கன்சிஸாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த குரூப் 4 தேர்வை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வெளியிட போகிறதா நமக்கு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 140 எடுத்தால் வேலை, 130 எடுத்தால் வேலை, 120 எடுத்தால் வேலை அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டஃப்பாக இருக்குது. ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா கொஷினுடைய டஃப் அண்டு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குரூப் 4 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுகளை கொடுத்தது தாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மத்தியில் கட் ஆஃப் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்க்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நம்ம பார்க்குறப்ப ஸோ ஓசி, பிசி, முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் பிடபிள்யூடி, இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு தாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றது தான். ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 150 மார்க்குங்க. ஸோ பிசிக்கு 140 மார்க்குங்க பேசிக்காக. பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 138ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 130ங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 120ங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 110. ஸோ பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் டான்ட்ரன் ரெஸ்டிடியூட் எல்லாமே வெறும் பேசிக்காக 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். குரூப் 4 நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிசல்ட்டு எப்போ கிடைக்கும், இந்த கேள்விக்கு மட்டும் சரியான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளை, அதிகபட்சம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாளைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணி இல்லைனா இன்றைக்கி மாலைக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டு எப்போ வேணாலும், ஒருவேளை நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி தீபாவளிக்கு முன்னாடியே குரூப் 4 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 88,000 பேரை தேர்வு செஞ்சுருக்கா சொல்லியிருக்காங்க. பெண்கள் 75க்கு மேலே தேர்ச்சி அடைஞ்சிருக்கா தகவல் வந்திருக்குங்க. ஸோ பெண்கள் இந்த டைம் குரூப் 4 தேர்வில் அதிகளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.